வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ. ரொம்ப அவசியமான வீடியோவும் கூட இது. ஏன்னா, ஒரு சராசரி மனிதன் அவன் வாழ்நாள்ல ஏதோ ஒரு தருணத்துல அவனோட உரிமை பாதிக்கப்படுது. அவனோட லீகல் ரைட் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அவனுக்கு பாதிப்புல வரும்போது, அவன் என்ன பண்ணணும்? முதல் விஷயம் போய் ஒரு அட்வொகேட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. அவன் ஆல்ரெடி ஒரு பிரச்சனையில இருக்கான். ஆனா, இந்த அட்வொகேட்ட அவன் போய் செலக்ட் பண்ணி, ஒரு அட்வொகேட்ட இவரு தான் கரெக்ட் நம்ம கேஸுக்குன்னு கண்டுபிடிச்சு, அவன் அந்த கேஸ ஸ்டார்ட் பண்றதே இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையாவும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஆயிடுது. ஆனா, இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, என்னால ஒரு 3 சீக்ரெட் ஆனா யாருமே ஃபீல்ட்ல இருக்கவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த மாரி ஒரு 3 சீக்ரெட்ட நான் உங்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறேன். இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் ஹேண்ட்ஸ்ல உங்க கேஸ நீங்க குடுக்க முடியும். அந்த 3 சீக்ரெட்ஸ நம்ம இப்போ ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மெடிக்கல் ஃபீல்டு மாரி ஃபர்ஸ்ட்லாம் ஜெனரல் பிராக்டிஷனர்ன்னு இருப்பாங்க. அவர்கிட்ட தான் நம்ம போவோம். ஏதாவது ஒரு அதிகப்படியான பிரச்சனை அப்படின்னா, அவர் ஸ்பெஷலிஸ்ட்ட ரெஃபர் பண்ணுவாரு. இப்படிதான் ஒன்ஸ் எல்லாம் டாக்டர் அண்ட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பட் இப்போ எஜுகேஷன் அட்வான்ஸ்மெண்ட்னால, அப்புறம் நெறையா விஷயம் நம்ம ஆன்லைன்லயே பார்க்கறதுனால, நம்ம டைரக்ட்டாவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ட போய் பார்க்குறோம். இதே தான் லா ஃபீல்டுலயும் எல்லா லாயரும் அவங்களோட அண்டர் கிராஜுவேஷன்ல டாக்டர்ஸ் மாரியே எல்லா டைப் ஆஃப் லாவையும் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்க மாஸ்டர்ஸ் பண்றதுனாலயோ, இல்ல ஒரு மாதிரியான கேஸ அதிகப்படியா அவங்க சால்வ் பண்றதுனாலயோ, அந்த ஃபீல்டுல அவங்க எக்ஸ்பர்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் சீக்ரெட் நம்பர் 1. உங்களோட உரிமை எந்த மாதிரி உரிமை பாதிக்கப்பட்டிருக்கோ, அந்த மேட்டர்ஸ அதிகமா பார்த்து சால்வ் பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ட நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது, உங்க டைம், உங்க எனர்ஜி எல்லாமே ஈஸியாயிடும். அவங்களுக்கும் அதோட அவுட்கம் கிளியரா தெரியறதுனால அவங்க ஈஸியா கைட் பண்ணுவாங்க. இதுதான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சீக்ரெட். செகண்ட் சீக்ரெட் நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, அட்வொகேட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தடை இருக்கு. அதிகப்படியா நீங்க என்ன பார்த்திருக்க மாட்டீங்கன்னா, அட்வொகேட்ஸ் அட்வர்டைஸ் பண்றதை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இதுதான் அதுக்கு ரீசன். அப்போ எப்படிதான் ஒரு அட்வொகேட்டை போய் நீங்க ரீச் பண்றது அப்படின்னு பார்த்தா, ஃப்ரீக்வெண்டா நம்ம இப்போ என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, தெரிஞ்ச அட்வொகேட்டு, எங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற அட்வொகேட்டு, என் நெய்பர், என் ஃப்ரெண்டு, இல்லைன்னா என் ஃப்ரெண்டோட இல்லை ரிலேட்டிவோட கேஸை இவர் தான் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் மூலயமா மட்டும் 90% கேசஸை போய் ட்ரஸ்ட் பண்றாங்க. ஸோ அது கரெக்டானதான்னு பார்த்தா, அது ஒரு மெத்தடாலஜி நீங்க அட்வொகேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா அதை மட்டுமே நீங்க ரெஃபரன்ஸை மட்டுமே நீங்க பேஸ் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க ரிலேட்டிவோ, ஃப்ரெண்டோ, இல்ல அவங்க கேஸ் என்ன மாதிரியான கேஸு, உங்களை மாதிரி சிமிலர் கேஸா, இல்ல வேற மாதிரியான கேஸா, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். சிமிலர் கேஸ்னா எஸ், அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதை அவங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்க கேஸ்லயும் அவங்க கண்டிப்பா அந்த மேட்டர்ல அவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆயிருப்பாங்க. அதை அவங்களால சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் வெல் டேக்கன். ஆனா நீங்க இதை ப்ராப்பரா கன்சிடர் பண்ணணும். அப்போ அந்த 2வது விஷயம் நீங்க என்ன கேர்ஃபுல்லா பார்க்கணும்னா, நீங்க ரெஃபரன்ஸ்னால மட்டும் போய் ஒரு அட்வொகேட் கிட்ட உங்க மேட்டரை என்ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. இல்ல நீங்க இப்போ கூகுள்ல அட்வொகேட் நியர் மீன் போட்டு உங்க லொக்காலிட்டியில சர்ச் பண்ணி அந்த அட்வொகேட் கிட்ட போய் அப்ரோச் பண்றது. ஏன்னா என் வீட்டுல இருந்து கிட்ட, எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. இதெல்லாமே ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு நீங்க ஒரு கேஸ் கொண்டு போகும்போது நீங்க ரிப்பீட்டடா போகணும். ஸோ உங்க கிட்ட இருக்கிறது இது எல்லாமே ப்ராக்டிகலி ரைட்டு. ஆனா உங்க கேஸுக்கு ஒரு கரெக்டானவரான்றத நீங்க ரொம்ப கன்சிடர் பண்ணி தான் கேஸை நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அவசியம் இல்லாத டைம் வேஸ்ட்டோ, மணி வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு எல்லாமே நடக்கும். அட்வொகேட்டுக்கும் அது வேஸ்ட் ஆகிடும், உங்களுக்கும் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவாங்கன்னா, இவர் கரெக்டாக தான் பண்ணுறாரா அப்படிங்கிற டவுட்டில் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கறது, கூகுள் கிட்ட டைப் பண்ணி கேட்கறது, இதுக்கு என்ன ரெமெடின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துரும். அதனால அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் எஸ், போய் இன்டர்நெட்டில் உங்களோட ப்ராப்ளமை டைப் பண்ணி சொல்யூஷன் தேடுறது மெடிக்கல் ஃபீல்டில் வேணால் ஓரளவுக்கு சிம்டம்ஸ் ஓரியன்டாக ஒரு ரிசல்ட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் லா ஃபீல்டுனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய லா இருக்கு, நிறைய எனாக்ட்மெண்ட் இருக்கு. எனாக்ட்மெண்ட் மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஒரு கேஸ் வந்து சிமிலர் கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் டிசைட் பண்ணியிருந்தா அது கூட ஒரு லா அப்படிங்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லு. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்கிறதுனால கூகுள்னால, இன்டர்நெட்னால வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான சொல்யூஷன் எப்பவுமே லால கொடுக்க முடியாது. தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை பற்றின வந்து நம்ம திரும்பி டீட்டெயிலாக இன்னொரு ஒரு டைமில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம கிளைண்ட்டாக என்ன பண்ணக்கூடாதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட், வெறும் ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னா அது வந்து 100% கரெக்டாக இருக்காது. தேர்ட் சீக்ரெட் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப்புக்கு அடுத்தது தான் தேர்ட் ஸ்டெப். நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாவோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தடாலஜியில் வந்து ஒரு அட்வொகேட் நீங்கள் லொக்கேட் பண்ணுறீங்க. அங்கே நீங்கள் கன்சல்டேஷன் எடுக்காம, ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் எடுக்காம நீங்கள் வந்து உங்கள் கேஸை கொடுக்கக்கூடாது. அப்படி என்ன, ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அட்வொகேட்டை மீட் பண்ணுறீங்க, உங்கள் மேட்ரை சொல்ல போகிறீங்க, அவங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க, உங்கள் கேஸை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லை கன்சல்டேஷனில் ஒரு கிளைண்ட்டாக நீங்கள் நிறையா விஷயத்த அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த அட்வொகேட் ரொம்ப கரெக்டாக உங்கள் மேட்ருக்கு, உங்கள் பர்சனாலிட்டிக்கு அவர் செட் ஆகிறா. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நான் வந்து உங்க பர்சனாலிட்டிக்கு செட்டா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்க பர்சனாலிட்டிக்கே சூட் ஆகிற அட்வொகேட்டை பாருங்கன்னு சொல்றது. பட் ஸ்டில் அது இட் ஒர்க்ஸ். எப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா உங்க மேட்டரை வந்து பாக்குற அட்வொகேட்டு டோட்டலி உங்களுக்கு அவருக்கு சிங்கே ஆகலைன்னா, அந்த லீகல் ப்ராசஸ் வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டிக்கு செட் ஆகிற அட்வொகேட்டை நீங்கள் பார்க்கும்போது ப்ராசஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லு, அதில் அட்லீஸ்ட் நீங்கள் இதெல்லாம் வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆஸ்பெக்ட் ரியலி ஒர்க்ஸ் ஃபார் எனி லீகல் எஜுகேஷன். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்க்கணும். ஸோ கன்சல்டேஷனில் என்ன பார்க்கணும் நான் நட்ஷல்ல சொல்கிறேன். முதல் விஷயம், ஒரு அட்வொகேட் உங்களை ரொம்ப பயமுறுத்துறாரு அப்படின்னா அவர் உங்களுக்கு கரெக்டான அட்வொகேட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜி. இது ஆக்சுவலி ஃபீல்டில் இருக்கவங்க சொல்லவே கூடாது. பட் ஸ்டில் நான் வந்து ஐம் பிரேக்கிங் தட் பர்டிகுலர் திங் ஃபார் யூ. ஒரு மேட்டர் வந்து நிஜமாலே சீரியஸாக கூட இருக்கலாங்க. நிஜமாலே உங்க மேட்டர் சீரியஸாக கூட இருக்கலாம். ஆனால் அதை அந்த அட்வொகேட் எப்படி அப்ரோச் பண்றாருங்கிறத பொறுத்து தான் உங்களோட கேஸோட கம்ப்ளீஷனும் இருக்கும். எடுத்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பயத்தையும், உடனே கேஸ் ஃபைல் பண்ணணும், ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்கன்னா அவர் உங்களுக்கு உங்க பர்சனாலிட்டிக்கு கண்டிப்பா செட் ஆகிற அட்வொகேட் இல்லைன்றதை நீங்க பாத்துக்கணும். அகெயின் ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, சில மேட்டர் நிஜமாலே சீரியஸா தாங்க இருக்கும். ஆனா அதோட அவுட்கம் வந்து அவங்க எப்படி கன்வே பண்றாங்கன்றதான் நான் சொல்ல வரேன். ஓகே, நீங்க வந்து உங்க கன்சல்டேஷனுக்கு அப்புறமா பாசிட்டிவ் அவுட்கம்மையும் சொல்லணும். இந்த கேஸ் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அதோட நெகட்டிவ் அவுட்கம்மையும் சொல்லணும். அப்பீல் இருக்கா, இல்ல வந்து வேற ஏதாவது மெத்தடாலஜிஸ் இருக்கா, இது கோர்ட்டுக்கு மட்டும்தான் போகணுமா, இல்ல வந்து நீங்க சமரச தீர்வு மையம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன், அதுல வந்து நீங்க தீர்க்க முடியுமா, பேரலல் கோர்ட்ஸ்ல நீங்க தீர்க்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எவ்வளவு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். செகண்ட் விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, ரொம்ப ஹோப் கொடுக்குறாரு, அதுவும் ரிஸ்க். எப்படி ரொம்ப பயமுறுத்துறது ரிஸ்கோ, உங்க மேட்டருக்கு ரொம்ப ஹோப் கொடுக்குறாரு, இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த மேட்டரும் அவ்வளோ சிம்பிள் கிடையாது. 90% உங்க லீகல் ரைட் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை நீங்க கிளைம் வாங்குறது இட் இஸ் நாட் தட் ஈஸி எல்லா டைம்லயும். அகெயின் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல உங்க மேல எதுவுமே தப்பு இருக்காது. உங்க சைடு வந்து நீங்க ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணா போதும். அந்த ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸும் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் தவிர அவுட்கம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லா லீகல் லிட்டிகேஷன்லயும் இருக்கு. ஸோ ரொம்ப ஹோப் கொடுக்குறாரா, நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். யூ ஷுட் ரீகன்சிடர். அண்ட் தேர்ட் ஸ்டெப், உங்களுக்கு வந்து என்ன பண்றாரு அவரு, கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்குறாரா, பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இது ரெண்டுத்தையும் கொடுக்குறாரா, எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்ராக்சிமேட்டா, இது அட்வொகேட் சொல்லலைனாலும் நீங்க கேளுங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் மேட்டர் வந்து எனக்கு சால்வ் ஆக எனக்கு வந்து எவ்வளோ டியூரேஷன் ஆகும், அப்ராக்சிமேட்டா எவ்வளோ மணி எனக்கு செலவாகும், ஃபைலிங் சார்ஜ் என்ன, அண்ட் எஸ்
ஃபீஸை வந்து அவங்க பைஃபர்கேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபீஸுங்கிறது ஆப்வியஸாக சம்திங் தட் யூ வில் பி பே. ஆனால் அது வந்து ஃபைலிங் சார்ஜ் தனியாகவும் உங்கள் ஃபீஸ் தனியாகவும் அவங்க டிவைட் பண்ணி காமிக்கணும். இட் ஷுட் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். தட் இஸ் த பாயிண்ட். ஸோ இந்த மாதிரியான கோர் விஷயம், இந்த 3 கோர் விஷயத்த நீங்கள் கன்சல்டேஷனில் பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையும் மைண்டில் வச்சுட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை த பர்ஃபெக்ட் அட்வொகேட் ஃபார் யூ, வேர் த ப்ராசஸ் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். கம்பேரிட்டிவா கன்சிடரபிளியா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டு சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு நிலைமை கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் இஸ் யுவர் லீகல் லிட்டிகேஷன், இட் வில் பி சால்வ்ட் கம்ஃபர்டபிளி அப்படின்ற ஒரு நோட்டோட ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. வணக்கம்.